தற்போது கிடைத்திருக்க தகவலின் அடிப்படையிலே 2ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறதா அதிமுக. அதாவது 2ஆம் சுற்று எண்ணிக்கை முடிவிலே அதிமுகவிற்கு சற்று பின்னடைவு என்பது ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. முதல் சுற்று முடிவு வரைக்கும் அதிமுக அதிகப்படியான தொகுதிகளிலே முன்னிலையில் இருந்தது. இதன் அடிப்படையிலே தற்சமயம் 2ஆம் சுற்று முடிவுகள் எண்ணப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து 3ஆம் சுற்று எண்ணப்பட இருக்கிறது. இந்த நேரத்திலே அதிமுக 80 தொகுதிகளில் முன்னிலை இருக்கிறதா. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்கும் 100 தொகுதிகளில் முன்னிலை இருக்கிறது. அடுத்தபடியாக திமுகவை பொறுத்தவரைக்கும் 53 தொகுதிகளில் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறது. அதிமுகவிலே 71 தொகுதிகளில் அதிமுக முன்னிலையும், அதேபோல 6 தொகுதிகளில் பாமகவும், 2 தொகுதிகளில் நமது டிடிவியினுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என, அதுக்கு அடுத்தபடியாக ஒரு தொகுதியில் பாஜக, மொத்தமாக 80 தொகுதியில் அதிமுக இதுவரைக்கும் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறது. அதிமுகவுடைய வேட்பாளர்கள் போட்டியிட்ட, அதாவது முக்கியமான முகங்கள் போட்டியிட்ட எஸ்பி வேலுமணி ஆகட்டும், எஸ்பி வேலுமணி தற்சமயம் வரைக்கும் 17,741 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். 7,101 வாக்குகள் என்பது திமுக வேட்பாளர்கள் விட வித்தியாசம் அதிகப்படியான முன்னிலை என்பது பெற்றுக் கொண்டிருக்கிறார். KN நேரு தற்போது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். உதயநிதி அவர்களும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். ஸ்டாலினும் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். செல்லூர் ராஜு ஆகட்டும், அதேபோல RP உதயகுமார், KP முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன் என அனைவருமே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கூடிய இந்த வேளையிலே எடப்பாடி தொகுதியிலே எடப்பாடி பழனிசாமியும் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்திலே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறார். அதேபோல் மயிலம் தொகுதியிலே நமது CV சண்முகம் அவர்கள் 18,000 வாக்குகளும், அதுக்கடுத்து விராலிமலை தொகுதியிலே விஜயபாஸ்கர் 9,862 வாக்குகளும் வாங்கியிருக்கிறார். விருத்தாச்சலத்தை பொறுத்தவரைக்கும் பிரேமலதா 6,102 வாக்குகள் வாங்கி கொண்டு வெறும் 19 வாக்குகள் வித்தியாசத்திலே முன்னிலையில் இருந்து கொண்டிருக்கிறாராம். அதுக்கடுத்து அதிமுகவின் கூட்டணியில் போட்டியிட்ட தமிழிசை சவுந்தரராஜன் 2,980 வாக்குகள் பெற்று 3,685 வாக்குகள் மிகப்பெரிய ஒரு பின்னடைவில் இருக்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். ஆதவ அர்ஜுனாவை பொறுத்தவரைக்கும் 8,341 வாக்குகளை வாங்கியிருக்கிறார். துறைமுகம் தொகுதியை பொறுத்தவரைக்கும் நமது சேகர் பாபு அவர்கள் 1,851 வாக்குகள் பின்னடைவிலே இருந்து கொண்டிருக்கிறார். RP உதயகுமார் 5,020 வாக்குகள் முன்னிலை பெற்று முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறார். அடுத்த கட்டமாக நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் 2,644 வாக்குகள் பெற்று முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறார். அதிமுகவுடைய முக்கியமான தலைவர்கள் போட்டியிட்ட, முன்னாள் அமைச்சர்கள் போட்டியிட்ட அனைத்து இடங்களிலுமே அதிமுக மிகப்பெரிய ஒரு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக திமுகவை பொறுத்தவரைக்கும் திமுக போட்டியிட்ட முக்கிய அமைச்சர்கள் பெருமக்கள் அனைவருமே மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்திருப்பது தமிழகத்திலே திமுகவிற்கு மிகப்பெரிய அதிர்வுகளைத்தான் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். 2ஆம் சுற்று முடிவுகள் எண்ணப்பட்டு அறிவிக்கப்படக்கூடிய அந்த வேளையிலே 80 தொகுதிகளில் அதிமுகவும், தமிழக வெற்றி கழகம் 100 தொகுதிகளிலும், 52 தொகுதிகளில் திமுகவும், மற்றவை அதாவது சுயேட்சை என சொல்லக்கூடிய அதில் ஒரு தொகுதியில் மற்ற சுயேட்சை கட்சியும் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் எந்த ஒரு தொகுதியிலும் முன்னிலை என்பது கிடையாது. 0 எப்படி இருந்ததோ அதே போல் 0வாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய முக்கியமான தகவலை எந்த கட்சி யார் அதிமுக வெற்றி வகை சூட இருக்கிறார்களா, எத்தனை தொகுதியில் முன்னிலை வைக்கிறார்கள் என அனைத்தையும் தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க நண்பா. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி, அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க.